வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உயிர் உறவுகள் கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஏன் பூரணி, அப்போ அவங்க சொல்றது உண்மையா? நீ அவனைத்தான் திருமணம் செஞ்சுக்க போறியா? என்னை உனக்கு பிடிக்கலையா? அப்போ என்கிட்ட பேசுனதெல்லாம் பொய்யா என ஒவ்வொரு வார்த்தையிலும் அழுத்தம் கொடுத்து அழகன் கேட்க, ஐயோ என்னங்க மச்சான் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நடந்தது உங்களுக்கு தெரியும் தானே? உங்க மேலதான் தண்ணி ஊத்த வந்த அவன் இடையில வருவான்னு எனக்கு எப்படி தெரியும் என அவள் அழுது கொண்டே கேட்டாள். அந்த ஒரங்கொட்டா அங்க இருப்பான்னு எனக்கு தெரியாதுங்க மச்சான், என்ன நம்புங்க என அவனிடம் தனது நிலையை அவள் விளக்க முயற்சித்தாள். அவள் சொல்வது அவனுக்கு புரிந்தாலும் அவர்கள் எல்லாம் புகழை உயர்த்தி பேசியது அவனின் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்க, பூரணி அமைதியாக இருந்தாலும் அவன் கண்முன் நிற்க அவனது உள்ளம் கொதித்து கொண்டிருந்தது. அப்போது அங்கு நடந்து வந்து கொண்டிருந்த இருவர், ஏம்புள்ள பூரணி, ஆடு பகை குட்டி உறவுன்னு சொன்ன மாதிரி உங்க அப்பா என்னடான்னா உங்க மாமா வீட்டு சகவாசமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ என்னடான்னா அவன் மேல மஞ்ச தண்ணி ஊத்துனியாமே. என்னைக்கு இருந்தாலும் உரிமைப்பட்டவன் அவன் தானே. ஆனா உங்க அப்பா என்ன சொல்வாருன்னு தெரியலையே என பூரணி ஆசைப்பட்டு ஊற்றியது போல் சொல்லவும், அதற்குள் அருகில் இருந்தவர், ஏங்கா இந்த காலத்து பிள்ளைங்கெல்லாம் தாவணி போடுறதுக்கு முன்னாடியே தாலி கட்டுறவன முடிவு பண்ணிடுதுங்க. இவ உரிமைப்பட்டவன் மேலதானே மஞ்ச தண்ணி ஊத்துனா, விடுங்கக்கா என எரிகிற தீயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுவது போல் சொல்லிவிட்டு நடையை கட்ட, இங்கு அழகனோ அவளது பேச்சில் கொஞ்சம் சமாதானம் அடைந்தவன் இப்போது மீண்டும் அவன் முகத்தில் எரிச்சல் அப்பட்டமாக வெளியே தெரிந்தது. ஐயோ இவன் இப்பத்தானே மலை இறங்குறா, அதுக்குள்ள இவளுக மறுபடியும் மலை ஏத்தி விட்டு போறாங்களே. கடவுளே, இன்னைக்கு ஏன் எல்லாம் இப்படி நடக்குது என மனதிற்குள் புலம்பியவள் அவனின் முகத்தை பார்த்து, மச்சா அவங்க சொல்றது எல்லாம் நீங்க நம்பாதீங்க, அப்படியெல்லாம் இல்ல என பூரணி சொல்லி முடிக்கும் முன்பே, நீ முதல்ல வாய மூடு, பேசாம வா என கோபமாக கர்ஜித்தவன் மீண்டும் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு வேகமாக நடந்தான். இங்கு மாணிக்கத்தின் வீட்டில் கோமதி, அப்பா ஒரு வழியா வந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. அரசியும் படிப்பை முடிக்க போறா, மேல படிக்கிறேன்னு சொல்றா. நான் கண்ணாலத்தை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்குத்தான் இங்க பொங்கல் வைக்கிறதுக்கே வந்தேன். ஆத்தாவும் அனுமதி கொடுத்துட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாணிக்கம். இனி ஊருக்கு போன உடனே முதல்ல ஜாதகத்தை எடுக்கணும் என வந்த வேலை நல்லபடியாக முடிந்த சந்தோஷத்தில் அவர் பேசிக்கொண்டிருக்க, அதுக்கு என்னக்கா நீ எல்லாம் பார்த்து சொல்லு, ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி கண்ணாலத்தை வச்சிடலாம் என மாணிக்கமும் சந்தோஷமாக சொன்னார். இப்ப என்னம்மா என் கல்யாணத்துக்கு அவசரம்? இங்க பாருங்கப்பா, இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் என் கல்யாணத்தை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. நான் இன்னும் படிக்கணும்பா என சிடுங்கியபடி தந்தையிடம் புகார் செய்தாள் அரசி. உடனே அவளது தந்தை, அவ கிடக்கிறா பட்டிக்காடு, அவளுக்கு என்ன தெரியும் படிப்பை பத்தி? அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாத்து நடுறது, மாடு மேய்க்கிறது, சாணி எடுக்கிறது, இதுதான். படிப்பை பத்தி என்ன தெரியும்? நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நீ படிடா செல்லம் என அவர் கோமதி மாணிக்கம் இருவரையும் நோட்டம் விட்டு கொண்டே மகளுக்கு சமாதானம் சொல்லிக் கொண்டிருந்தார். இதை கேட்டு கொண்டிருந்த மாணிக்கத்திற்கு சட்டென கோபம் வர நிமிர்ந்தார். அதற்குள் கோமதி, மாணிக்கம், உங்க மாமா ரொம்ப நாள் கழிச்சு இப்பத்தானே வந்திருக்கார். நீ புதுசா வாங்கியிருக்கையே அந்த மாந்தோப்பு, வாழைத்தோப்பு, கரும்பு தோட்டம், அதையெல்லாம் கொஞ்சம் கூட்டிட்டு போய் காட்டிட்டு வர்றையா என சந்தடி சாக்கில் தன் பிறந்த வீட்டு செழிப்பையும் அதே நேரத்தில் மாமா வெகு நாள் கழித்து வந்து இருக்கார், நீ ஏதும் சொல்லிடாத என்ற வேண்டுகோளையும் அவள் அதில் சொல்லி பேச்சை மாற்ற, மாணிக்கமும் ஏதும் பேசாமல் என தலையை ஆட்டினார். ஏமா இந்த அப்பா இப்படி இருக்கார்? அந்த மாமா நம்ம பட்டிக்காடுன்னு சொல்றார், இவரும் அமைதியா இருக்காரு என அவர் சொன்னது பாரிக்கு புரிந்துவிட ரோஷம் வந்து அவள் அம்மாவை சீறினாள். ஆனால் மணியம்மையோ,
நீ சும்மா ரெடி. நானே இவங்க கிளம்புறதுக்குள்ள ஏதும் பிரச்சனை நடந்துடக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். இவ வேற என அவர்கள் என்ன சொன்னாலும் அமைதியாக இருந்து அவர்கள் நல்லபடியாக இங்கிருந்து அனுப்ப வேண்டும் என்பதிலேயே கவனமாக இருந்தார். அவருடைய கவலை அவருக்கு. அப்போது பூரணியை இழுத்துக்கொண்டு புயல் போல அழகன் வீட்டிற்குள் நுழைந்தான். அவன் வந்த வேகமும் அவன் முகத்தின் இறுக்கமும் அனைவரையும் திகைப்படைய செய்ய, மணியம்மையோ, என்னது, இந்த தம்பி இவளை இப்படி இழுத்துக்கிட்டு வருது? ஐயோ, இவ என்ன பண்ணி வச்சாளோ? ஆத்தா, முத்துமாரி, ஏதும் தப்பா இருக்க கூடாது என அவள் வேண்டிக் கொண்டு இருக்கும் போதே, என்ன அழகா, எதுக்கு இவ்வளோ கோபமா வர்ற? என்ன நடந்துச்சு என கோமதி முதலில் ஆரம்பித்தார். அவனோ இருந்த கோபத்தில் எதையும் யோசிக்காமல் நேராக மாணிக்கத்திடம் சென்றவன், மாமா, பூரணி எனக்கு மாமன் பொண்ணு தானே? அப்போ மச்சான் அப்படிங்கிற உறவு முறை எனக்கும் இருக்குல்ல என கேட்கவும், அங்கு இருப்பவர்களுக்கு ஒன்றும் புரியாமல் முழிக்க, பூரணியோ மனதிற்குள், ஐயோ, இவன் என்ன சொல்ல போறானோ? புகழ் மச்சான் மேல மஞ்ச தண்ணி ஊத்துனது அப்பாவுக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான், என்னை கொன்னே போட்டுருவாரு. கடவுளே, என்னை காப்பாத்து என அவள் வேண்டிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு இப்போது அதுதான் பிரச்சனையாக தெரிந்தது. உடனே, என்ன தம்பி, நீ என்ன சொல்றேன்னு எங்களுக்கு புரியல என மாணிக்கம் கேட்டதும், ஏமாமா, புகழ் அண்ணாவுக்கு மட்டும்தான் பூரணியை கல்யாணம் பண்ணிக்கிற உரிமை இருக்கா? ஏன் எனக்கு இல்லையா? நானும் அவளுக்கு அத்தை பையன்தானே, நானும் அவளுக்கு மச்சான் தானே என அவனுக்கு இருந்த ஆத்திரத்தில் என்ன பேசுகிறோம் என தெரியாமல் தனது உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் தன் மனதில் இருப்பதை கொட்டிவிட்டான். இதில் அதிக அதிர்ச்சி அடைந்தது அழகனின் தந்தையும் மாணிக்கமும் தான். இதை சற்றும் எதிர்பார்க்காத அனைவரும் ஒரு நிமிடம் அப்படியே நின்றார்கள். பின்னர் கோமதி, டேய், என்னடா உளர்ற? யார் என்ன சொன்னா? உனக்கு என்ன உரிமை வேணும் என கேட்க, பின்ன என்னம்மா, எல்லாரும் புகழ்தான் இவளுக்கு உரிமைப்பட்டவன், அவனை தவிர வேற யாரும் இவளுக்கு தாலி கட்ட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அவன் அத்தைக்கு அண்ணன் பையன்னா நான் மாமாவுக்கு அக்கா பையன் தானே, எனக்கு உரிமை இருக்குல்ல என சிறு பிள்ளை போல் அவன் சொல்ல, என்னடா வளர்ற, தெளிவா பேசு என அவர் மிரட்டவும், ஆனால் அழகனோ அதை கண்டு கொள்ளாமல் எல்லோரும் புகழை உயர்த்தி சொன்னதும் எங்கு பூரணி தனக்கு கிடைக்காமல் போய்விடுவாளோ என்ற வேகத்தில் அவனும் தனது உரிமையை நிலை நிறுத்த போராடி கொண்டிருந்தான். பின்னர் மாணிக்கம் அவன் அருகில் வந்து, தம்பி, யார் அப்படி சொன்னது? புகழுக்கு இருக்கிற உரிமை உங்களுக்கும் இருக்கு, ஏன் அதை விட அதிகமாவே இருக்கு. அப்புறம் என் பொண்ணை யாருக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் தான் முடிவு பண்ணணும், அவன் எவ்வளோ பெரிய கொம்பனா இருந்தாலும் என சொல்லி மணியம்மையை ஒரு பார்வை பார்த்த மாணிக்கம், பொண்ணோட அப்பா நான் சம்மதிக்கணும் என சொல்ல, அழகனின் முகத்தில் அப்போதுதான் சற்று தெளிவு வந்தது. அதற்குள் அழகனின் தந்தை அவன் அருகில் வந்தவர், டேய், முதல் அந்த பொண்ணு கையை விடுறா என குரலில் கடுமையுடன் அதே நேரத்தில் மெதுவாக சொல்ல, அப்போதுதான் இன்னும் அவள் கையை பிடித்திருப்பதை உணர்ந்து அவன் கையை வேகமாக விடுவித்து நகர்ந்து நின்றான் அழகன். பூரணியோ நடப்பதெல்லாம் அவளை மீறி சென்று கொண்டிருந்ததால் எதுவும் பேசாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். பின்னர் அழகனின் தந்தை தனது மனைவியிடம் திரும்பி, கோமதி, ஊருக்கு போறதுக்கெல்லாம் எடுத்து வை என உத்தரவு இட்டவர் அழகனிடம் திரும்பி, உனக்கு ஒரு தங்கை இருக்கா, அந்த நினப்பு எப்பவும் உனக்கு இருக்கட்டும், இப்படி தத்து பித்தின்னு உளறதுக்கு நீ ஒன்று சின்ன பையன் இல்லை, நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் என சொல்லி நிறுத்தி அவன் முகத்தை பார்த்தார். அவனோ பூரணியிடம் இருந்து இன்னும் சற்று விலகி நின்றவன், இல்லப்பா, அது எல்லாரும் என ஆரம்பிக்க மீண்டும் அவனை பார்வையால் அடக்கியவர், உள்ளப்போ, ஊருக்கு போறதுக்கெல்லாம் எடுத்து வை என சொன்னவர் பூரணியிடம் வந்து, அவனுக்கு இந்த பட்டிக்காட்டு பழக்க வழக்கமெல்லாம் தெரியாதும்மா, நீ மனசுல ஏதும் வச்சுக்காத, நீ வீட்டுக்குள்ள போமா என சொல்லவும் அவளும் இங்கிருந்து சென்றால் போதும் என வேகமாக உள்ளே சென்று விட்டாள். பின்னர் நேராக மாணிக்கத்திடம் வந்தவர், மாணிக்கம், வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, நாங்க கிளம்புறோம், அவன் பேசுனது ஏதும் மனசுல வச்சுக்காதீங்க, சின்ன பையன் தெரியாம பேசிட்டான் என சொல்ல, அச்சோ, என்ன மாமா நீங்க,
நீங்க போய் இப்படியெல்லாம் சொல்லிட்டு நாங்க ஏதும் தப்பா நினைக்கல. அதுவும் இல்லாம அவன் கேட்டதும் சரிதானே. என் அக்கா பையனுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு என சொல்லவும் அழகனின் தந்தையும் சிரித்து கொண்டே, இந்த பாசம்தான் இன்னும் நமக்குள்ள சொந்தத்தை பலப்படுத்திக்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம் மாணிக்கம், நாங்க இன்னைக்கே கிளம்புறோம் என்றார். என்னங்க மாமா, இப்பவே கிளம்பணுமா? இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாமே என மாணிக்கம் அவரிடம் சொல்லிவிட்டு மணியம்மையை பார்க்க, உடனே அவரும், ஆமாங்கண்ணா, வந்து 2 நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ள ஏன் கிளம்புறீங்க? இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாமே. இன்னொரு அவைக்கு சாமி ஆத்துல இறங்குறதெல்லாம் இருக்கு, அதையெல்லாம் பார்த்துட்டு போலாங்கண்ணா என சொல்லவும், இல்லம்மா, எனக்கு லீவ் இல்லை, நாளைக்கு வேலைக்கு நான் போய் ஆகணும், இன்னொரு நாளைக்கு வரோம் என்றார் அவர். அப்போ வாங்க மாமா, அந்த தோப்பையாவது பார்த்துட்டு வந்துடலாம் என மாணிக்கம் அழைக்கவும், இல்லை என்றால் அவரது அக்கா கோபித்து கொள்வார் என்ற பயம் அவருக்கு. வேண்டாம் மாணிக்கம், இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் என் ஆபீஸ்ல இருந்து ஓய்வு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, அப்ப வந்து பார்த்துக்கிறேன் என சொல்லிவிட்டு அவர் உள்ளே சென்றார். அவர் செல்வதை பார்த்து கொண்டிருந்த மணியம்மை, என்னங்க இது, இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு என கேட்டதும், அடிப்போடி, இந்த அளவுக்கு பொறுமையா பேசினாரேன்னு நீ சந்தோஷப்படு என்றவர், இந்த பூரணி என்ன பண்ணா, ஏன் அந்த தம்பி அப்படி கேட்டது என அவர் யோசிக்க, அத உங்க செல்ல பொண்ணுகிட்ட கேளுங்க, நான் அப்பவும் சொன்னேன் அவளை கண்டிச்சு வைங்கன்னு, கேட்டீங்களா என மணியம்மை தனது புலம்பலை ஆரம்பிக்க, சரி சரி, நீ உடனே உன்னோட புலம்பலை ஆரம்பிச்சிடாத, நான் அழகங்கிட்ட கேட்டுக்கிறேன் என சொல்லிவிட்டு, நான் மஞ்சக்காடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், நீ அவங்களுக்கு காப்பி தண்ணி வச்சு கொடு என சொல்லிவிட்டு சென்றார். இங்கு பூரணியோ புகழின் மேல் மஞ்சள் தண்ணி ஊத்தினது அப்பாவுக்கு தெரிந்தால் திட்டு விழும் என்ற பயம் ஒரு புறம் இருக்க, அத்தனை பேருக்கு முன்னால் அழகன் கையை பிடித்து இழுத்து வந்தது அவளுக்கு கஷ்டமாக இருக்க, இவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க, இனி இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னத்தானே கேலியும் கிண்டலுமா பேசுவாங்க, அச்சோ அம்மா அப்பா முன்னாடி வேற ஏதேதோ பேசிட்டாங்க, எல்லாரும் இப்ப என்னத்தான் திட்ட போறாங்க என நடந்தவைகளை நினைத்து குழப்பிக் கொண்டிருந்தாள். அழகனின் குடும்பம் ஊருக்கு தயாராகி கொண்டிருக்க, அழகனோ பூரணியை தேடி வந்தான். பாரி அனைவருக்கும் தேநீர் எடுத்து வர, அவளிடம் பூரணியை பற்றி கேட்க, அவள் அவளது அறையில் இருப்பதாக சொன்னாள். அவளிடம் சிறிது பேச வேண்டியது இருப்பதால் அழகனும் அவளை தேடி வந்தான். அவளோ மெத்தையில் படுத்துக்கொண்டு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி, அவங்கதான் கையை பிடிச்சா நீ அப்படியே நிப்பையா, இப்ப பாரு யார் அவமானப்பட்டு நிக்கிறது என்று தனக்குத்தானே விரல் நீட்டி பேசிக் கொண்டிருக்க, என் மனசுக்கு பிடிச்சவ கையத்தானே பிடிச்ச, வேற யார கையும் பிடிக்கலையே என குரல் கேட்க துள்ளி குதித்து எழுந்தவள் அங்கு வாயிற்படியின் முன் சிரித்து கொண்டு அழகன் நின்றிருந்தான். அவனை பார்த்ததும் நடந்தது நினைவுக்கு வர, போங்க மச்சான் நீங்க, நான் அப்பவும் சொன்ன கைய விடுங்கன்னு, இப்பதான் அம்மா வந்து 1/2 மணி நேரம் அறிவுரை சொல்லிட்டு போறாங்க, காதுல ரத்தமே வந்துடுச்சு. ஒரு பொம்பளை புள்ள இப்படித்தான் இருப்பியா, அந்த தம்பி தொட்டா நீ வேடிக்கை பார்த்துட்டு நிற்பியான்னு என மணியம்மை அவளுக்கு புத்திமதி சொன்னதை பிடிக்காமல் பொறிந்து தள்ள, நீ சொல்ல வேண்டியது தானே, உட்பி தானே என்ன தொட்டாரு, வேற யாரும் தொடலைன்னு என அவன் சொல்லவும், அது யாருங்க மச்சான் உப்பி, அது வேற வந்து தொடுமா, இங்க பாருங்க மச்சான், எனக்கு தொட்டு பேசுறது பிடிக்காது, உங்களுக்கே தெரியும், முதல்ல அந்த உப்பி எல்லாம் தொட விடவே மாட்டேன் என அவள் வேகமாக சொன்னாள். அதை கேட்டதும் அழகனோ சிரிப்பை அடக்க முடியாமல் வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தவன், ஐயோ என் படிக்காத மக்கு பட்டிக்காடே, உட்பி அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்படின்னு அர்த்தம் என அவன் விளக்கம் சொல்ல, ஓ இதானா, அத முன்னாடியே சொல்லலாம்ல, அப்புறம் அது என்ன உங்க அப்பா, நீங்க எல்லாரும் பட்டிக்காடுன்னு ஒரு மாதிரி இளக்காரமா சொல்றீங்க, இந்த பட்டிக்காடு இல்லைன்னா உங்க பட்டணம் இல்லை, புரிஞ்சுக்கங்க. உங்களை எனக்கு பிடிச்சதுக்கு முதல் காரணம் உங்க படிப்பு தான், அதுக்காகத்தான் நான் ஏதும் பேசாம இருக்க, இல்ல அப்பவே ஏதாவது சொல்லி இருப்பேன் என அவன் தந்தை சொல்லும் போதே அவளுக்கு கோபம் வந்து அதை அடக்கி வைத்திருந்தவள் அழகன் சொன்னதும் பொங்கி எழுந்து விட்டாள்.
அவனோ அவளது கோபத்தை ரசித்தவன். அட, பட்டிக்காட்ட பட்டிக்காடுன்னு தானே சொல்வாங்க, வேற எப்படி சொல்வாங்க? இதே எங்க ஊர்லெல்லாம் கட்டிக்க போற பொண்ணை கட்டி பிடிச்சு முத்தமே கொடுப்பாங்க. இங்க என்னடான்னா தொடுறதுக்கே நீ முகத்தை தூக்கி வச்சுக்கிற. அதனால நீ பட்டிக்காடு தான் என மேலும் அவளை சீண்டிக் கொண்டிருந்தான். கட்டி பிடிக்கிறது தான் பட்டணம்னா நான் பட்டிக்காடாவே இருந்துட்டு போறேன் என அவளும் ரோஷமாக முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொள்ள அவளது குழந்தைத்தனத்தை ரசித்தவன் அதில் மனம் மயங்கி, "You have reassembled the broken pieces of my heart and made it new again from the moment I saw you. I owe you my life, and for that I will love you until my last breath." தனக்கு பிடித்த ஆங்கில கவிதை வரிகளை அவன் ரசித்து சொல்ல, "இப்ப எதுக்குங்க மச்சான் நீங்க இயேசு சாமியை கும்பிடுறீங்க?" என அவள் கேட்டதும் அவனோ, "எனது இயேசு சாமியா?" என அதிர்ந்து நின்றான். "ஆமா, எங்க ஊர் சர்ச்சில் இந்த மாதிரி தான் புரியாத பாட்டொன்னு எப்பவும் கேட்கும். ஆனா அது கொஞ்சம் இனிமையா இருக்கும். நீங்க சொல்றது கொஞ்சம் கடூரமா இருக்கு" என மூக்கை சுருக்கி வாயை கோணலாக்கி சொல்ல அவளை முறைத்தவன் பின்னர், "இயேசு கோயில்ல பாடுற பாட்டா?" என அவன் யோசிக்க, கிறிஸ்தவர்கள் தங்களது ஜெப பாடல்களை ஆங்கிலத்தில் சில நேரம் பாடுவது உண்டு. தங்களை மறந்து ஆண்டவனிடம் மனம் உருகி அவர்கள் பாடுவார்கள். இங்கு அழகனும் தனது காதல் மனம் உருகி அவனது அமெரிக்கன் ஆங்கிலத்தில் சொல்ல, அது பூரணிக்கு ஜெப பாடல் போல் கேட்க, அழகனுக்கு அது புரிந்ததும் அவளை எரித்துவிடும் பார்வை பார்த்தவன், "அடி பாவி, நான் என் காதலை எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க, நீ அதை எப்படி புரிஞ்சுக்கிற? ஐயோ, உன் கூட குடும்பம் நடத்துறத நினைச்சாலே பயமா இருக்க" என வாய் விட்டே புலம்பி விட்டான் அவன். "என்ன மச்சான் நீங்க, எனக்கு புரியிற மாதிரி சொல்ல வேண்டியது தானே?" என அவள் அவனிடம் சண்டை போட்டு கொண்டிருக்க, "என்ன தம்பி, எல்லாரும் உங்களை அங்க தேடிட்டு இருக்காங்க, நீங்க இங்க இருக்கீங்க?" என கேட்டுக்கொண்டே வந்த மணியம்மை பூரணியும் அழகனும் அருகருகே நின்று இருப்பதை பார்த்ததும், "தம்பி, தப்பா எடுத்துக்காதீங்க, இவளுக்கு படிப்பறிவில்லை, அதான் உங்களை மாதிரி படிச்சவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாம இருக்கும். அப்புறம் அவங்க அப்பா செல்லம் கொடுத்து வெளி உலகம் தெரியாம வளர்த்திட்டாரு. அவ பேசுறது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அவ ஆசைப்பட்டத அவங்க அப்பா உடனே செஞ்சிடுவாரு. அதுதான் நல்லது கெட்டது அவளுக்கு தெரியாது. அதே மாதிரி அவளால ஏமாற்றத்தையும் தாங்கிக்க முடியாது. ஆள்தான் வளர்ந்திருக்காளே தவிர புத்தி அப்படியே தான் இருக்கு. அவ எது சொன்னாலும் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க." பூரணியை முறைத்து கொண்டே தன் மனதின் பயத்தை அவர் சூசகமாக அழகனிடம் சொல்லிவிட்டார். அதை புரிந்து கொண்ட அழகனும் சிரித்து கொண்டே, "நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியுதத்த. மாமாவை விட அதிகமா அவரோட பொக்கிஷத்தை நான் பத்திரமா வச்சுக்குவேன், நீங்க கவலைப்படாதீங்க" என சொல்ல, அவரோ, "தம்பி, நான் சொல்ல வந்தது என்னன்னா" என தடுமாற, "நீங்க கவலைப்படாதீங்க அத்த, எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு, முடிச்சிட்டு சீக்கிரம் வந்து யாருக்கு உரிமை அப்படிங்கிறத நிரூபிக்கிறேன்" என அழுத்தமாக சொல்ல, அவன் வார்த்தையில் இருந்த உறுதி மணியம்மை மனதில் கொஞ்சம் நம்பிக்கையை ஏற்படுத்தியது. அதற்குள், "என்ன தம்பி, அங்க உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க, நீங்க இங்க பேசிட்டு இருக்கீங்க, என்ன சொல்றா உங்க அத்தை?" என கேட்டுக்கொண்டே வந்தார் மாணிக்கம். "ஒண்ணுமில்ல மாமா, அத்தை கிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவங்க நம்பினாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா கூடிய சீக்கிரத்துல நான் சொன்னது உண்மைன்னு புரிஞ்சிடும்" என அவன் 2 அர்த்தமாக சொன்னான். "அப்படியா? என்ன மணியம்மை, தம்பி என்ன சொல்லுச்சு?" என அவர் கேட்டதும் அதற்குள் அழகனே, "மாமா, உங்களுக்கு சொந்தமான என்னோட பொருளை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். சீக்கிரம் வந்து அதை முறைப்படி அழைச்சுக்கிட்டு போவேன். மீதி விபரம் அத்தைகிட்ட கேளுங்க, அவங்க சொல்வாங்க" என சிரித்து கொண்டே சொன்னவன், "நான் கிளம்புறேன் பூரணி" என சொல்லிவிட்டு நடக்க, மாணிக்கமோ புரியாமல் மனைவியை பார்த்தார். மணியம்மையோ இதை எப்படி எடுத்துக்கொள்வது என தெரியாமல் நின்று கொண்டிருந்தார். அழகன் கிளம்பியதும் வெளியே ஓடி சென்று பூரணி வழி அனுப்ப அவனும் சிரித்து கொண்டே, "விரைவில் உன்னை மணம் முடிப்பேன்" என சைகையாலேயே சொல்லிவிட்டு காரில் அமர்ந்தான். திருவிழாவிற்கு வந்தவன் திருமணத்திற்கு அச்சாரம் போட்டுவிட்டு செல்ல
நடக்கப் போகும் நிகழ்வுகளை முன்பே கணிக்கும் திறமை மனிதர்களுக்கு இருந்தால் அப்புறம் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் ஏது? கனவுகளை சுமந்து கொண்டு கன்னி அவள் காத்திருக்க, காதல் கொண்டவனோ கை பிடிப்பேன் என உறுதியுடன் சொல்ல, பிள்ளைகளின் சந்தோஷம் பெற்றவர்களுக்கு பெருமைதானே. நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் நல்லபடியாக அமைந்ததில் அனைவருக்கும் மகிழ்ச்சியே. நேசிப்பவர்கள் எல்லாம் நம்மோடு சேர்ந்து விட்டால் நினைவுகளின் ஆரம்பமும் பிரிவின் வலியும் நமக்கு தெரியாமலே சென்றுவிடும். காதல் கொண்ட இந்த பறவைகள் வண்ண கனவுகளில் சிறகடிக்க, வேடனோ கையில் அம்போடு வேட்டைக்கு காத்திருக்க, நடக்கப் போகும் நிகழ்வுதான் என்ன? கையளவு நெஞ்சத்திலே கடலளவு ஆசை மச்சான், அளவு ஏதும் இல்ல அதுதான் காதல் மச்சான். நாம ஜோரா மண்மேலே சேரா விட்டாலும் நினப்பே போதும் மச்சான் என்ற பாடலுக்கு ஏற்ப அதே குலுங்கலுடன் அந்த மினி பேருந்து ஓலப்பாளையம் கிராமத்தில் நின்றது. என்ன கண்டக்டரு, இன்னைக்கு பஸ் நேரமே வந்துடுச்சு போல, இன்னும் நம்ம ஊர் பசங்கள்லாம் வரலையப்பா என பேருந்தில் ஏறிக்கொண்டே ஒரு பெரியவர் கேட்க, ஆமாம் பெருசு, இன்னைக்கு நமக்கு முன்னாடி போக வேண்டிய வண்டி இன்னும் வரல, அதான் சீக்கிரம் கிளம்பி வந்தா அந்த டிக்கெட்டும் நம்ம வண்டியில ஏத்திக்கலாம், அதான் வந்தோம் என விளக்கம் கொடுத்தார் நடத்துனர். என்னப்பா எல்லாம் ஏறியாச்சா, வண்டி எடுக்கலாமா என ஓட்டுநர் கேட்கவும், வண்டி எடுக்கலாம், ஆனா அப்புறம் பஸ் டெப்போவுக்கு இந்த வண்டி டயர் தான் போகும், பாடி போகாது, உனக்கு எப்படி வசதி என சொல்லிவிட்டு நடத்துனர் அவரை பார்க்கவும், ஓட்டுநரோ பீதியுடன் நடத்துனரை பார்க்க, அவரோ, நீ இன்னைக்குத்தானே இந்த ரூட்ல வர, போக போக தெரிஞ்சுக்குவ, விசில் சத்தம் கேட்கிற வரைக்கும் வண்டி எடுத்துடாத என சொல்லிவிட்டு வேகமாக படியை விட்டு இறங்கி கீழே நின்றார். அதற்குள் இளைஞர்கள் பட்டாளம் வேகமாக சைக்கிளில் வந்தவர்கள், என்ன விசிலு? கண்டக்டரை அவர்கள் செல்லமாக இப்படித்தான் அழைப்பார்கள். இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டாப்புல இருக்கு என கேட்டுக்கொண்டே வண்டியில் ஏறினார்கள். எல்லாம் உங்களுக்காகத்தான் தம்பிங்களா என வழிந்து கொண்டே சொன்னவர், வண்டி எடுக்கலாங்களா என பணிவுடன் கேட்க, உடனே ஒருவன், இருப்பா, இன்னும் எங்க கூட்டாளி வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணு என சொல்லிவிட்டு சாவகாசமாக இருக்கையில் அமர்ந்து பின்புறம் திரும்பி, டே மாப்ள, அன்னைக்கு மஞ்சத்தாவணி ஒண்ணு அங்க உட்கார்ந்து உன்ன ஒரு மாதிரி பார்த்துச்சே, நீயும் ஏதோ சிக்னல் கொடுத்த மாதிரி இருந்தது, செட்டாச்சா என உலக சமாச்சாரத்தை பற்றி கேட்பது போல் விசாரிக்க, அவனோ சலிப்புடன், எங்க மாப்ள, அடுத்த ஸ்டாப்ல அவன் மாமங்காரன் வண்டியில் ஏறிட்டான், அப்புறம் என்ன பண்றது என சொன்னான். ஏண்டா, அவன் பார்த்த 10 நிமிஷத்துல கரெக்ட் பண்ணி கண்ணாலத்தையே முடிச்சிடறாங்க, நீ என்னடான்னா ஒரு ஸ்டாப்புக்கும் இன்னொரு ஸ்டாப்புக்கும் 1/4 மணி நேரம் இருந்திருக்கும், அது வரைக்கும் பார்த்துட்டே இருந்திருக்க, போடா, உன்னை எல்லாம் ஊர் பேரையே கெடுக்கிறடா என அவன் திட்ட ஆரம்பிக்க, அதுக்கெல்லாம் நம்மால் தாண்டா சரியா வருவான் என மற்றொருவன் சொல்லி முடிக்கவும், பார்த்துடா, பரீட்சையை முடிச்சிட்டு அங்கங்க சுத்திட்டு இருக்காம சீக்கிரம் வீடு வந்து சேரு என பேருந்தின் முன் வண்டியை நிறுத்த சொல்லி கொண்டிருந்தான் புகழ். நான் பாத்துக்கிறேன்னா, நீங்க கிளம்புங்க என சொல்லிவிட்டு ஒரே பாய்ச்சலில் பேருந்துக்குள் நுழைந்தான் பாண்டி. அவனை பார்த்ததும் நடத்துனர், ஆகா, இவனா கலவரத்தை கால் ஷீட் போட்டு நடத்துவானே, இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ என மனதிற்குள் நினைத்தபடி அவனை பார்த்தவர், அவனோ, என்ன விசிலு, சௌக்கியமா என பருத்தி வீரன் கார்த்திக் ஸ்டைலில் கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தான். இங்க பாரு, சொன்ன உடனே வந்து நிக்கிறான் மாப்பிள, உனக்கு ஆயுசு 100டா என பேசிக்கொண்டிருந்தவன் சொல்ல, எதுக்குடா மாப்பிள என கேட்டுக்கொண்டே அருகில் இருக்கும் இருக்கையில் அமர்ந்தான் பாண்டி. இல்ல மாப்பிள என அவன் ஆரம்பிக்கவும், அதற்குள், என்னங்க தம்பி, வண்டி எடுக்கலாங்களா என கண்டக்டர் இடையில் நுழைந்து பணிவுடன் கேட்க, பேசிட்டு இருக்கோம்ல என பேசியவன் முகத்தை சுளிக்கவும், அதற்குள் பாண்டி, எல்லாரும் வந்துட்டாங்கன்னா நீங்க வண்டி எடுங்க என்றான். சரிங்க தம்பி என சொல்லியவர் பேசியவனை ஒரு முறை முறைத்து கொண்டே, இவன் சும்மா இருந்தாலும் சுத்தி இருக்கிறவனுக சும்மா இருக்க விட மாட்டானுகளே என முனகிக் கொண்டே, போலாம் ரைட் என்றார். மீண்டும் நண்பர்கள்
கிண்டலும் கேலியுமாக தங்களது பேச்சை தொடர அதற்குள் உள்ளிருந்த ஒருவர், ஏம்பா, நீ பேச்சியம்மா 2வது பையன்தானே என குரல் கொடுக்க பாண்டியும் பின்னால் திரும்பி, ஆமா தாத்தா என்றான். நீ விடுதியில தங்கி படிச்சிட்டு இருக்கேன்னு உங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தா, அம்மாவை பார்க்க ஊருக்கு வந்தியா என கேட்கவும், படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு தாத்தா, பரீட்சை மட்டும்தான், வீட்ல இருந்து போய் எழுதிக்கலாம்னு வந்துட்டேன் என அவன் பதில் சொன்னான். டே மாப்ள, அப்போ இனிமே நீ இங்கதானா என மற்ற கூட்டாளிகள் கேட்கவும், ஆமாம்டா, அண்ணா வெளியில வேலைக்கு போன்னு சொல்றார், நான் தான் இங்க இருக்கேன்னு சொல்றேன், பார்க்கலாம் என்றான். அப்படியா, அப்பா, இப்ப தாண்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் உங்க அண்ணன் அநியாயத்துக்கு நல்லவரா இருக்காருடா. ஹன்சிகாவுக்கு கட் அவுட் வச்சது ஒரு குத்தமாடா? அவன் குஷ்புவுக்கு கோயிலே கட்டினா, நாம் ஒரு கட் அவுட் தானே வச்சோம். அதுக்காக நீ இங்க இருந்தீனா கெட்டு போயிடுவேன்னு சொல்லி பக்கத்து ஊர்ல இருக்கிற காலேஜுக்கு உன்னை விடுதியில சேர்த்தது ரொம்ப கொடுமைடா. இனி நீ வந்துட்டியல்ல, நம்மோட கச்சேரிய ஆரம்பிச்சிடலாம். என்னடா நான் சொல்றது என ஒருவன் கேட்க நண்பர்கள் ஆமா ஆமா என ஆரவாரத்துடன் கூச்சல் போட அங்கு உற்சாகம் நிறைந்திருந்தது. அதற்குள் பேருந்தில் கும்பல் அதிகமாக பாண்டி அருகில் இருந்தவனிடம், டே, இது என்னடா 2 பேர் உட்கார சீட்ல இருந்துகிட்டு மத்தவங்க கிட்ட பேசும்போது திரும்பி பேச வேண்டியதா இருக்கு, வாடா பின்னால சீட்ல போய் உட்கார்ந்துக்கலாம், அதான் நமக்கு வசதி என சொல்லி முடிக்கும் முன், என்னது பின்னாடி சீட்டா என அவனது கூட்டாளிகள் ஒரே குரலில் அலற பாண்டி மட்டும் இல்லாமல் பேருந்தில் இருந்தவர்களும் சத்தத்தில் பயந்து விட்டனர். டேய், ஏன்டா இப்படி கத்துறீங்க? பின்னாடி சீட்ல உட்காரலாம்னு தானே சொன்ன, என்ன ஃபிகருங்க மடியில் உட்கார சொன்ன மாதிரி அலறீங்க என அவன் புரியாமல் கேட்க உடனே ஒருவன், டே மாப்ள, அது மட்டும் வேண்டாண்டா, அந்த சீட்டுக்கு ஒரு பெரிய வானர கூட்டமே வரும், ஐயோ சாமி, அதுகளோட மல்லுக்கட்ட நம்மளால முடியாதுப்பா என மிரண்டு போய் சொல்ல, என்னது வானர கூட்டமா, யாருடா அது, எனக்கு தெரியாம என அவன் பேசிக்கொண்டு இருக்கும் போதே பேருந்து நிறுத்தத்தில் நிற்க கலகலவென சிரிப்பொலியுடன் துள்ளி குதித்து ஏறினர் பள்ளி மாணவிகள் சிலர். இப்போ வண்டியில ஏறுதுங்களே அதுங்கதான் என திரும்பாமலே அருகில் இருந்தவன் சொல்லவும், டே எங்கடா, யாருமே ஏறலையே என அவன் சுற்றிலும் பார்க்க, இப்ப கடைசி சீட்ல யார் உட்கார்ந்திருக்கா என அவன் மீண்டும் கேட்க, யாரு என எட்டி பார்த்த பாண்டி, டேய், அது ஸ்கூல் படிக்கிற சின்ன பொண்ணுங்கடா, நீ சொன்ன ஆளுங்க யாரு என மீண்டும் தேடினான். அதுங்க தாண்டா நான் சொன்ன வானர கூட்டம் என அவன் சொல்லி முடிக்கவும், என்னது என சத்தம் போட்டு சிரித்தவன், ஏண்டா ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களை பார்த்து ஐயோ என்னால சிரிப்பு அடக்கவே முடியல என வாய் விட்டு சிரித்தவன், உங்களை எல்லாம் என் கூட்டாளிங்கன்னு சொல்லவே கேவலமா இருக்குடா, கடவுளே, ஏண்டா ஸ்கூல் படிக்கிற சின்ன பொண்ணுங்களை பார்த்து பயந்து அச்சோ என மறுபடியும் சிரித்தவன், அதுக்காடா இந்த அலறு அலறுனீங்க என அவன் சொல்லி மீண்டும் சிரிக்க அதற்குள் ஒருவன், மாப்ள, நீ இன்னைக்கு தான் எங்களோட பஸ்ல வர்ற, உனக்கு ஏதும் தெரியாது, அது பார்க்கறதுக்குத்தான் சின்ன பொண்ணுங்க, ஆனா பேச ஆரம்பிச்சிருச்சுக, ரத்தத்தை பார்க்காம விடாதுங்க என அழுவது போல சொன்னான். பாண்டியனும் சுவாரஸ்யமாக, அப்படியா, ஆனா இதுவரைக்கும் இவங்களை நான் பார்த்ததே இல்லையே என அவன் பின்னாடி பார்த்து கொண்டே சொல்ல, அது மாப்ள, இதுக்கெல்லாம் பக்கத்து ஊரு, இவ்வளோ நாளா பள்ளிக்கூடத்துல பஸ் வந்துகிட்டு இருந்தது, இப்ப வர்றதில்ல, அதான் கொஞ்ச நாளா இந்த வானர் கூட்டம் இதுல தான் வருதுங்க, அது கூட பரவாயில்ல, இந்த விசிலு அதுங்க கூட சேர்ந்துகிட்டு இல்லாத லந்து கொடுப்பான் பாரு என சந்தடி சாக்கில் அவரையும் கோர்த்து விட்டனர் அவனது நண்பர்கள். அதற்கு ஏற்றாற்போல நடத்துனர் பின்னாடி சென்று நின்று கொண்டு, முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் டிக்கெட் எடுத்துட்டீங்களா, அப்புறம் செக் பண்ணும்போது மாட்டிக்கிட்டு அண்ணன் அண்ணன் என் காலை பிடிச்சா நான் ஒன்றும் பண்ண முடியாது என சத்தம் போட்டு சொல்ல, உடனே அம்மாணவிகளிடம் இருந்து சிரிப்பொலி வர, உடனே நண்பர்கள் சொன்னோம்ல என்றபடி பாண்டியை பார்த்தனர். இதை ஏண்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல என அவன் வேகமாக கேட்க, இல்ல மாப்ள, இதுக இப்பத்தான் 2 மாசமா இந்த வண்டியில வருதுங்க, நீ தான் விடுதியில இருந்தல்ல,
என்றான் ஒருவன். அப்படியா? ஆள் இல்லாத நேரத்துல அலம்பல் பண்றாங்களா? இருடா, நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன் என பாண்டி எழ முயற்சிக்க அதற்குள் அருகில் இருந்தவன், மாப்ள, இங்க வேண்டாம், எல்லாம் நம்மூர் ஆளுங்க, நாளைக்கு வரசா வந்து பார்க்கலாம் என சொல்லி சமாதானப்படுத்தினான். அதற்குள் அவனது நிறுத்தம் வர வண்டியில் ஒரே ஆரவாரத்துடன் நண்பர்கள் அவன் தேர்வு எழுதுவதற்கு வாழ்த்துக்கள் சொல்ல அனைவருக்கும் நன்றி சொல்லிவிட்டு கீழே இறங்கினான் பாண்டி. அதற்குள் வண்டியில், ஏண்டி, இன்னைக்கு வண்டியில இம்புட்டு அலப்பறையா இருக்கு, இந்த ஆட்டுக்கூட்டங்க ஏன் இப்படி கத்துதுங்க என பின் சீட்டில் இருந்து ஒருத்தி கேட்க, அதுங்கதான் செம்மறி ஆட்டு கூட்டமாச்சே, ஏதாவது ஒரு ஆடு கத்தி இருக்கும், அதான் எல்லாம் கத்துதுங்க என ஒரு மாணவி சொல்ல, ஏய் சும்மா இருங்கடி, அந்த கூட்டத்துல யாரோ ஒருத்தன் புதுசா வண்டியில இருக்காண்டி, ஏறும்போதே பார்த்தேன் என்று சொல்லவும், அதானே, என்னடா மட்டு மரியாதை இல்லாம பய பிள்ளைங்க இன்னைக்கு ரொம்ப துள்ளுதுங்களோன்னு பார்த்தேன் என தோரணையாக சொன்னாள் இன்னொரு மாணவி. நீ கொஞ்சம் சும்மா ரெடி, ஏதோ அன்னைக்கு அவ புண்ணியத்துல அவனுங்களை மிரட்டி உட்கார வச்சோம், அவனுங்களும் லேசுப்பட்டவனுங்க இல்லடி, விபரம் தெரிஞ்சது விளாசிப்புடுவானுங்க, ஜாக்கிரத என பேசியவளை அடக்கினாள். முதலில் பேசிய மாணவி மீண்டும் முன்புறம் சத்தமாக இருக்க, யாரடி அவன், அவ்வளோ பெரிய ஆளா என கேட்டபடி மாணவிகள் அனைவரும் எட்டி பார்க்க அதற்குள் நிறுத்தம் வந்ததும் அவன் வண்டியில் இருந்து கீழே இறங்கிவிட மேலே ஏறிய கும்பலின் நடுவில் அவனை பார்க்க முடியாமல் மாணவிகள் தடுமாற அதுவரை அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்கையின் ஓரத்தில் அமர்ந்திருந்தவள் மெதுவாக தலையை வெளியே விட்டு தனது இரு விழிகளையும் அங்கும் இங்கும் ஓடவிட்டாள். நண்பர்களுக்கு கையாட்டி கொண்டே இறங்கியவன் கண்கள் பின்புறம் செல்ல அங்கு சித்திரம் போன்ற அழகிய முகத்துடன் வெண்புறாவின் சிறகுகள் போல் இமைகள் படபடக்க எடுப்பான நாசியும் லேசாக சுழித்த இதழ்களுடன் கண்களை சுருக்கிக் கொண்டு ஒரு வெண்ணிலவு விண்ணில் இருந்து மெல்ல வெளிவருவது போல மெதுவாக தலையை வெளியே நீட்டிக்கொண்டிருக்க அதை பார்த்த நொடியில் கண்கள் இமைக்க மறந்து இதயம் துடிக்க மறந்து ஐம்புலன்களும் செயலற்று நின்றான் பாண்டி. அலைந்த விழிகள் ஓரிடத்தில் நிலைப்பட அவனாக இருக்குமோ என்ற சந்தேகத்துடன் அவனை அவள் பார்க்க அவனோ அவளையே பார்த்தபடி சிலையாக நிற்க அவள் முகத்தில் தெரிந்த பலவித உணர்வுகள் அவனை சிறை பிடித்திருக்க சில வினாடிகள் அப்படியே இருந்தவர்கள் மீண்டும் வண்டி கிளம்ப அதன் குலுங்கலில் நிதானத்திற்கு வந்த அவள் வேகமாக தலையை உள்ளே இழுத்து கொண்டாள். சில நொடிகளுக்கு பிறகே அவன் நினைவிற்கு வர யார் என தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் மீண்டும் பேருந்தை பார்க்க அது அவனை கடந்து செல்லும் போதுதான் அவள் பின் இருக்கையின் ஓரத்தில் பள்ளி மாணவிகளின் உடையில் அமர்ந்திருப்பது தெரிந்தது. சிறிது நேரம் அங்கே நின்றவன் பின்னர் தலையை குலுக்கிக் கொண்டு கல்லூரியை நோக்கி நடந்தான். டேய் மருது, நேத்து சந்தையிலிருந்து வாங்கிட்டு வந்த சிந்து மாட்டை மேய்ச்சலுக்கு விட்டியா, இல்ல கட்டி போட்டே தீனி போட்டியா என கேட்டபடி வந்தான் புகழ். ஐயா, அத நேரத்துல காட்டு மேய்ச்சலுக்கு விட்டுப்புட்டேனுங்க என மருது சொல்ல, பரவாயில்லையே, புது இடம், சண்டித்தனம் ஏதும் பண்ணலையா என புகழ் கேட்கவும், நீங்க பதம் பார்த்து பிடிச்சு வந்ததில்ல, சண்டித்தனம் பண்ணுமுங்களா என்ன என சொல்லி அவன் சிரிக்க புகழும் சிரித்து கொண்டே, நான் என்ன செஞ்ச மருது, இந்த மாட்டை பார்த்த உடனே நமக்கு தோதாகும்னு தோணுச்சு, அதான் விலை கூட கூட்டி குறைச்சிருந்தாலும் பேசி முடிச்சு புட்டேன். என் மனசு சொல்றது இது வரைக்கும் தப்பானது இல்லை, பார்க்கலாம். அப்புறம் நம்ம பால்காரங்கிட்ட சொல்லிடு, புது மாடு கொஞ்சம் பார்த்து பக்குவமா கறக்க சொல்லு, தீவனம் தீந்து போச்சுன்னா முன்னாடியே சொல்லிடு, வாயில்லா ஜீவன், ஒரு நேரம் கூட பட்னி போடக்கூடாது என தன்னை காக்கும் ஜீவன்களின் நலனில் அக்கறை கொண்டு அவன் சொல்லி முடிக்கவும், இந்த வயசுல இவ்வளவு பொறுப்பா பேசுறத பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி என்றபடி வந்தனர் பக்கத்து ஊர் பெரிய மனிதர்கள் சிலர். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.